ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் முருகர் வழிபாடு நான் பண்ணிகிட்ருக்கேன், பிரம்ம முகூர்த்த பூஜை. அதில் 20 நாள் பூஜையை நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நான் பூஜை பண்ணாமல் விட்டுட்டேன். அது ஏன்னா நிறைய பூஜை பண்ண முடியாத அளவுக்கு சில காரணங்கள்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை முருகன் வழிபாடு ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் வந்த உடனே அப்படியே அந்த பூஜையை நிறுத்தாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத, நான் என்ன பண்ணினேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தடைகளெல்லாம் எதுக்காக வருது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை ரூமெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். எதுக்காக டீப் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தடைகள் தான் 20 நாள் பூஜை முடித்த உடனேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாச்சு என்னால் கண்டினியூவே பண்ண முடியல. அதனால தான் லாஸ்ட் வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன். அது வீடு டீப் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜா செல்ஃபெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பூஜா ரூமெல்லாம் கிடையாது, அந்த செல்ஃபில் தான் வச்சுருக்கேன். அந்த செல்ஃபெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் உள்ள திங்ஸு எல்லாமே வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது விளக்கு இதெல்லாம் நான் வாஷ் பண்ணுறது நார்மல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஷெல்ஃபு எல்லாமே தொடச்சி விட போகிறேன். அந்த அடியில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த புல் இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த திருநீர் அதெல்லாம் டப்பாலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுவுமே எல்லாம் கொட்டி வச்சுட்டு வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா அது தீபம் ஏற்றுறதுனால எண்ணெய் பிசு இல்லை இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம எப்போ செய்வோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரலட்சுமி பூஜை பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் ஆயுத பூஜை இது கும்பிடும்போது தான் எல்லாத்தையும் இப்படி வாஷ் பண்ணுவோம். ஆனால் நான் இப்போ பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மனசுக்கு அப்படி தோணுச்சு. ஒரு வேளை அந்த நெகட்டிவ் வைப்ஸு தான் ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு இது இருக்கிறதுமே அந்த நெகட்டிவ் வைப்ஸு தான் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக்கூடிய தடைகள் எல்லாம் முருகன் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ தடைகள் கொடுக்குறாரு. இந்த 48 நாட்கள் அவர் கொடுக்குற தடைகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு தொடர்ந்து நம்ம அவரவே நினச்சிட்ருக்கோமா அப்படின்றத வச்சு தான் நம்மளோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்றது இருக்குதுங்க. அந்த ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக தான் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. 48 நாட்கள் பூஜை பண்ணுறவங்க யாரெல்லாம் உங்களுக்கு இப்படி ஏதாவது ஒரு தடை, பூஜை பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி பிரச்சனை வருது அப்படின்றதுக்காக பாதியிலேயே பூஜையை நீங்கள் நிறுத்த வேண்டாம். நான் பண்ணுற மாதிரி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எல்லாமே சுத்தமாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க. அதாவது இப்போ நானே பார்த்தீங்கன்னா 20 நாள் முடிச்சிட்டேன். திருப்பி 21வது நாள்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். அப்படி தான் நான் கணக்கு வச்சுப்பேன். ஏன்னா முதல்ல இருந்துங்கிறப்ப மறுபடியும் 48 நாட்கள்ங்கிறது ரொம்ப லென்த்தாக போகும். மறுபடியும் நிறைய தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நான் இப்படி தான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, நீங்களுமே அதை நினச்சி டவுன் ஆகாமல் தொடர்ந்து நீங்கள் அவர்கிட்ட உங்களோட கோரிக்கையை வச்சுக்கிட்டே வாங்க. அந்த 48 நாட்கள் பூஜையை முடிச்சிருங்க. அதாவது தொடர்ந்து செய்ய முடியல அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உங்களை எப்போவெல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு பூஜை செய்யணுங்கிற மைண்ட் செட்டோடு செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த 48 நாட்களும் நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை முருகர் நிறைவேற்றுவாருங்க. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா பாதியில் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த வெற்றியை ஏற்றுக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாயிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினச்ச அந்த விஷயத்தை நீங்கள் அடையிறதுக்கு தகுதி ஆகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளோட தளபதி விஜய் அவர்களே எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ காமாக ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணார் இல்லைங்களா. இன்றைக்கி சிஎம் ஆயிட்டார். அந்த மாதிரி தான் நம்மளுமே பொறுமையாக எல்லாத்தையுமே பொறுமையாக கையாள பழகிக்கணுங்க. நமக்கு எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் இப்போ நான் பண்ண மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள்.
தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. இதில் ஒரு சில மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தாலுமே எல்லாமே கிளியர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு விளையாட்டாக கூட பூஜையை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம பண்ண இந்த தடைகள் வர வர நமக்கே தோணும், நம்ம இதெல்லாம் வந்து சரி பண்ணி நம்ம சீரியஸாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். இது வந்து நெக்ஸ்ட் டேங்க, அதாவது டியூஸ்டே. நான் வந்து மண்டே வந்து டீப் க்ளீனெல்லாம் பண்ணினேன். இது டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் விளக்கு தேய்க்கவே முடியல. டியூஸ்டே ஆக்சுவலி வந்து விளக்கெல்லாம் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டியூஸ்டே காலையில் தான் நான் விளக்கெல்லாம் தேய்ச்சேன். அதனால் என்ன பண்ணுறது, நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி. அதான் நான் தடைகள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இதுவும் ஒரு ரீசன் தான். நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஒரு பேட் வைப்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நாம் இருக்கிற இடத்துல அந்த பேட் வைப்ஸ் எல்லாம் நீங்கிறதுக்கு கூட இந்த மாதிரி நமக்கு தடைகள், அதாவது நம்ம செய்யவே முடியாத அளவுக்கு நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே நீக்கிறதுக்காக தான் முருகர் வந்து இவ்வளோ சோதனைகளும் கொடுக்குறாரு. ஏன்னா அதை அப்படியே இருக்கிறத விட ஒரு பிரச்சனை வெளியில் வந்தால் தானே நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைங்களா. அதுதான் முருகர் நமக்காக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து ஃபேஸ் பண்ணணும், பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முருகர் நமக்கு உணர்த்துறாரு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களுமே வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. ஸ்ட்ராங் ஆகிறதுக்காகத்தான் இந்த பூஜை வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குங்க. நான் முழுசாக இதை நம்புகிறேன். அதனால தான் சரி எல்லாம் நடந்தது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 20 நாள் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இனி டே 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே செவ்வாய் ஹோரை பூஜை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் வந்து என்னால் பூஜை பண்ண முடியல. எப்போவுமே வந்து அபிஷேகம் பண்ணுவேன், அப்படியே வந்து மங்களாரத்தி காமிச்சிட்டு எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி தான் முதல் முறையாக அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன். 108 போற்றிகள் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணினேன். அபிஷேகம் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் எப்படி அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி செவ்வாய் ஹோரை பூஜை முடிச்சிட்டேங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.